Taste the Daily. தமிழ்நாட்டில் உள்ள 1071 காவல் நிலையங்களில் 6 மாதங்களுக்குள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உறுதியளிக்கப்பட்டது. மதுரையைச் சேர்ந்த ஆரோக்கிய அமளி தனது மகனை விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் சென்று தாக்கியது தொடர்பான கேமரா பதிவுகளை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இதற்கான பதிவுகள் அழிந்துவிட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கேமராக்கள் உரிய முறையில் செயல்படுவது மற்றும் பதிவுகளை பாதுகாப்பது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தமிழக உள்துறை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் 1071 காவல் நிலையங்களில் 6 மாதங்களுக்குள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு அனைத்து காவல் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்றாமல் காற்றில் பறக்கவிட்டது இதன் மூலம் உறுதியாகி இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசின் வருவாயை சீர் செய்யும் முயற்சியாக 148 பொருட்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களை மாற்றம் செய்ய ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புகையிலை, சிகரெட் மற்றும் குளிர்பானத்துக்கான ஜிஎஸ்டி வரி விகிதத்தை 28% 35%ஆகவும் 1500 ரூபாய்க்கு அதிகமான ஆடைகள் மற்றும் 15000 ரூபாய்க்கும் அதிகமான ஷூக்களுக்கு ஜிஎஸ்டி வரி 28% என 148 பொருட்களுக்கான வரி விகிதங்களை மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு 22,000 கோடி வருவாய் அதிகரிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளதால் ஜிஎஸ்டி கவுன்சில் இது தொடர்பாக வரும் 21ஆம் தேதி விவாதிக்க முடிவு செய்துள்ளது. இந்த வரி விகித உயர்வு நடுத்தர மக்களை வெகுவாக பாதிக்கும் என பலரும் கூறுகின்றனர். இந்தியாவின் முன்னணி கார் உற்பத்தி நிறுவனமான சுசுகி இந்த ஆண்டு 20 லட்சம் கார்களை உற்பத்தி செய்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. பலேனோ, பிராங்க்ஸ், வேகனார், எர்டிகா, பிரீஷா உள்ளிட்ட மாடல்களில் ஹரியானாவில் 60% கார்கள், குஜராத்தில் 40% கார்கள் என மாருதி சுசுகி நிறுவனம் 20 லட்சம் கார்களை உற்பத்தி செய்துள்ளது. பயணியர் வாகன உற்பத்தியில் 20 லட்சம் கார்களை உற்பத்தி செய்த முதல் இந்திய நிறுவனம் என்ற அங்கீகாரத்தையும் மாருதி சுசுகி நிறுவனம் இதன் மூலம் பெற்றுள்ளது. மேலும் 100 நாடுகளுக்கும் மேல் 17 மாடல்களை ஏற்றுமதி செய்து இந்திய வாகன உற்பத்தியின் தரத்தையும் மாருதி சுசுகி நிறுவனம் உயர்த்தியுள்ளது.